ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா முக்கோணவியலை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போமா இந்த அட்டவணையை. ஃபஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ண போதும். 0 1/2 1/√2 √3/2 1. சரியா? இப்போ காஸ் தீட்டாக்கு அதை அப்படி மாற்றி எழுதுவோம். இந்த சைடில் இருந்து எழுதுவோம். 1 √3/2 1/√2 அடுத்து 1/2 0. டேன் தீட்டானா என்னது? சைன் பை காஸ், அப்படி தானே? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போது இதுக்கு கீழே வர்ற மாதிரி 0/1 என்னது? 0. அதுக்கடுத்து கீழே உள்ள 2 கேன்சல் ஆயிரும். 1/√3. அடுத்து மேலே உள்ளது மட்டும் வரும் 1. மேலே உள்ளது என்னது? √3/1 மட்டும் வரும். இந்த இதில் 2 கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் வரும். 1 போட்டால் 1 தான், போடலனாலும் 1 தான். 1/0 என்ன வரும்? 1/0 எனிதிங் பை 0 என்னது? இன்ஃபினிட்டி. சரிங்களா? எதுக்கு கீழே 0 வந்தாலும் இன்ஃபினிட்டி தான். அடுத்து கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டானா என்னது? 1/sin தீட்டா, அப்படி தானே? அப்போது இந்த இதில் பை 1 1/0 என்னது? இன்ஃபினிட்டி. அடுத்து இந்த இது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் மேலே எழுதுங்க, அப்படி தான் வரும். 2 அடுத்து இந்த இதில் 2/√3 வரும். அடுத்து இங்கே என்ன வரும்? 1 தான். சரியா? அடுத்து சீக்கன் தீட்டா என்ன வரும்? 1/cos தீட்டா. சீக்கன் தீட்டானா என்னது? 1/cos தீட்டா. அப்போது இங்கே 1, இந்த இதை அப்படி தலைகீழ மாற்றி எழுதுங்க. 2/√3 அடுத்து √2 அடுத்து என்ன வரும்? 1/0 என்னது? இன்ஃபினிட்டி, அப்படி தானே? 1/0 இன்ஃபினிட்டி. அடுத்து காட் தீட்டா. காட் தீட்டாக்கு டேன் தீட்டாவோட தலைகிலி, அப்படி தானே? இந்த இதை அப்படி இங்கே திருப்பி எழுதுங்க. இன்ஃபினிட்டி அடுத்து √3 வரும். அடுத்து 1 வரும். அடுத்து 1/√3 வரும். அடுத்து இங்கே 0. சரியா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு இதை மட்டும் நம்ம படித்தா போதும், மீதி நான் எல்லாத்தையுமே நம்ம எழுதிடலாம். சரியா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.